நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ உடம்பு பரவாயில்லையா கார்த்திக்? ஆமாம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இங்க பாரு, நீ என்கிட்ட எவ்வளவுதான் மறைச்சாலும் உன்னோட வேதனை எனக்கு புரியாம ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, அது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் உன்னை பெத்தவ கார்த்திக், என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியும். உன்னோட வேதனையும் துக்கத்தையும் என்கிட்ட மறைக்காத. சொல்லு, உனக்கும் அர்ச்சனாவுக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனையா? அம்மா, ஒரு வார்த்தை கூட சொல்லாம உங்களால எப்படிமா எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுது? உங்க அளவுக்கு என்ன வேற யாருமே புரிஞ்சுக்கல. என்ன கார்த்திக், என்னாச்சு? அம்மா, எனக்கு குழந்தை வேண்டான்னு நான் எப்பவாவது நினைக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? கார்த்திக், என்ன நீ என்ன பேசுற கார்த்திக்? அம்மா சொல்லுங்கம்மா. அப்படியெல்லாம் இல்ல கார்த்திக், நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்த. இந்த குழந்தை வேண்டாம் நீயே நினைக்கணும். ஏன் இப்படி ஏதேதோ பேசுற கார்த்திக்? நீ பட்ட வேதனையை பார்த்து நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு தெரியுமா? உன்னோட வலி வேதனை இதை நீ யார்கிட்டயும் வெளிப்படுத்தாம இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது அர்ச்சனாவுக்கு மட்டும் ஏமா அப்படி தோணுச்சு? அவளால ஏன் என்ன புரிஞ்சுக்க முடியல? இந்த குழந்தை வேண்டான்னு நான் நினைச்சதா ஏமா அவ புரிஞ்சுக்கிட்டா? அம்மா, அம்மா, நீங்க எங்கம்மா போறீங்க? அர்ச்சனா, உனக்கு உன் வேதனை மட்டும்தான் முக்கியமா? மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலையே இல்லையா? என்னாச்சுமா? நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நாங்க எல்லாருமே நினைச்சோம். கார்த்திக் உன்னோட சந்தோஷத்துக்காக தன்னோட சந்தோஷத்தை அடக்கி வச்சிருந்தா. நாங்க எல்லாருமே வெளிக்காட்டாம தான் இருந்தோம். கார்த்திக் தான் எங்களுக்கு சொல்லி புரிய வச்சா. அவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை சமாளிச்சா. உனக்காக நாங்க யாரும் துக்கத்தை வெளிக்காட்டாம இருந்தோம். கார்த்திக் அவனோட சந்தோஷத்தையே எழுந்துட்டா. அந்த குழந்தைய அவன் வேண்டான்னு நினைச்சான்னு நீ எப்படி அவன் மேல பழி போடலாம்? அப்படி ஒரு வார்த்தையை எதுக்காக சொன்ன? அம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல. கார்த்திக்கோட வேதனையை நீ ஒருத்தி மட்டும்தான் பார்க்கல. அவன் எவ்வளவு வேதனைப்பட்டான்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆனா நீ யோசிச்சு பாரு, டாக்டர் கார்த்திக் கிட்ட உனக்கு அபாஷனான விஷயத்த சொன்னப்போ கார்த்திக் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான்னு யோசிச்சு பாரு. அவன் எவ்வளவு அழுதான் தெரியுமா? அதை ஏன் கண்ணால நான் பார்த்தேன். கார்த்திக் என் முன்னாடி நின்னு தேம்பி தேம்பி அழுதுருக்கா. அம்மா, அம்மா, என்னம்மா என்ன பேசுறீங்க? நான் சொல்றது எல்லாமே உண்மைதானே கார்த்திக்? கண்ணால பாக்குறதுல உண்மை கிடையாதுங்கிற விஷயத்த அர்ச்சனாவும் புரிஞ்சுக்கணும் இல்ல? உனக்கு தெரியுமா அர்ச்சனா, கார்த்திக் உன் முன்னாடி வரும்போதெல்லாம் தன்னைத்தானே தைரியப்படுத்திக்கிட்டு தான் வந்தா. உனக்கு விஷயம் தெரிஞ்சது, நீ அழுத. அதனால நீ பட்ட வேதனை தான் பெருசா நினைச்சிட்டு இருக்கியா? அம்மாவோட மனசு எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப கஷ்டமா இருக்கும், நிறைய மாற்றம் ஏற்படும், ஒரு புது உணர்வு வரும். அதே மாதிரி உணர்வுகள் தானே அப்பாவுக்கும் ஏற்படும். அம்மா, அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் அந்த மாதிரி சொல்லணும்னு நினைக்கல. ஆனா சொல்லிட்டேல்ல அர்ச்சனா. இதனால கார்த்திகோட மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாத்தியா? உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது அர்ச்சனா? அம்மா, தயவு செஞ்சு இதுக்கு மேல பேசாதீங்கம்மா. நடந்தத
எப்படியாவது மறந்துடுங்கம்மா. கார்த்திக் முதல்ல அவ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். உன்னோட வேதனை என்னன்னு அவளுக்கு புரியட்டும். அர்ச்சனா எந்த அளவுக்கு வேதனைப்பட்டாலோ அதை விட அதிகமா நீ வேதனைப்பட்டங்கிறது அவளுக்கும் தெரியட்டும். இவளுக்கு வந்த கஷ்டத்தை, இவளோட துக்கத்தை நீ எப்படியாவது மாத்தணும்னு நினைச்ச. ஆனா இதெல்லாத்தையும் அவ புரிஞ்சுக்கவே இல்லையே. அர்ச்சனா இவ்வளவு பெரிய வார்த்தையை உன்னை பார்த்து எப்படி சொன்னா? அவ உன்னை புரிஞ்சுக்கவே இல்ல கார்த்திக். அப்படிதான் எனக்கு தோணுது. அம்மா ப்ளீஸ்மா, இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கம்மா. கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கம்மா. பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல உன் பொண்டாட்டியை யோசிக்க சொல்லு. அம்மா ப்ளீஸ்மா, 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. புரிஞ்சுக்கோங்கம்மா. அம்மா வாங்க, உங்க ரூமுக்கு போலாம். வாங்கம்மா. ம். நீ போ கார்த்திக். போய் அர்ச்சனா கூட இரு. கோவத்துல நான் ரொம்பவே திட்டிட்டேன். என்னால வெளிக்காட்டாம இருக்க முடியல. நீ போ. ம். கணேஷ், நீங்க வா. இத க்ளீன் பண்ணிடு. கை தவறி கீழே விழுந்துருச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராதிகா, இந்த மாதிரி கிளவுஸ் நான் உனக்கு வாங்கி தரேன். நீ எப்பவும் எல்லா வேலையும் கையால தானே செய்வ. இந்த மாவு பிசையறது, அப்புறம் ஊறுகாய் போடுறது. சுலபரிமா, நீங்க என்ன கேக் செய்ய போறீங்க? பைனாப்பிள் கேக். வாவ், அதுதான் என்னோட ஃபேவரட் ஃப்ளேவர். அது மட்டும் இல்லாம எங்க அம்மா எனக்கு இத செஞ்சு கொடுத்ததே இல்ல. அப்பப்ப செஞ்சு கொடுக்கலாம்ல. சரி ராகுல், நீ போய் புக் எடுத்து படி, அப்புறம் வந்து சாப்பிடலாம். சரி. எனக்கு அந்த பேக்கிங் பவுடர் கொடுங்களேன். சோடா, சமையல் சோடாவை கேக்குறாங்க. அக்கா, அது என்னன்னா முட்டை போடாம இந்த கேக்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்க்கா. அதனாலதான் வீட்ல செஞ்சு பார்த்ததே இல்ல. ராதிகா, இது எக்லெஸ் கேக். முட்டையே இல்லாம செய்யலாம். வந்தனா டியர், சொல்லுங்க. அந்த ஓவனை கொஞ்சம் ப்ரீஹீட் பண்ணிடுறியா? சரி. தேங்க் யூ. அர்ச்சனாவும் கேக்கெல்லாம் செய்வா. ஏன்னா அவ குக்கிங் கோர்ஸ்க்கு போயிட்டு வந்தால, அதனால அவளுக்கு இட்டாலியன் அப்புறம் அமெரிக்கன் ஃபுட்ஸ் எல்லாம் நல்லா செய்ய தெரியும். அவ இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் சமைப்பா. வெரி குட். இது ரொம்ப நல்ல விஷயம். பொண்ணுன்னா இதெல்லாம் கத்துக்கணும். சரி, உனக்கு என்னெல்லாம் தெரியும்? எனக்கு தாய் நல்லா சமைக்க தெரியும். ஆனா இப்ப நீங்க வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லிக் கொடுங்க. அப்புறம் நீங்க எனக்கு சாலட் செய்யவும் சொல்லி தரீங்களா? அமெரிக்கால நிறைய வகையான சாலட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆஃப் கோர்ஸ் டியர், கண்டிப்பா சொல்லி தரேன். அர்ச்சனாவை பத்தி இவ்வளவு விஷயம் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவளை மீட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ராதிகா, அர்ச்சனாவை மீட் பண்றதுக்கு எப்ப போலாம்? அக்கா, நான் ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். இது எதுக்கு கேட்டுக்கிட்டு? இன்னைக்கு அவளையும் அவ ஹஸ்பண்டையும் நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்ணிடு.
என்னக்கா என்ன சொன்னீங்க? நீ முதல்ல ஃபோன் பண்ணு, நான் அப்புறமா சொல்றேன். ஓகே? ம். என்ன ஆச்சுன்னு தெரியல. அர்ச்சனா என்னோட போனை எடுக்கல. அம்மா ஒருவேளை வீட்டு வேலையா இருந்திருப்பா, கையில போன் இருந்திருக்காது. நீங்க வீட்டு லேண்ட்லைனுக்கு ட்ரை பண்ணீங்களே? ஆமா ராதிகா, ஒரு வாட்டி கால் பண்ணு. அர்ச்சனாவையும் அவளுடைய ஹஸ்பண்டையும் நான் மீட் பண்ண ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லு. பண்றேன். ஹலோ. ஹலோ, வணக்கம் சம்பந்தியம்மா. வணக்கம், சொல்லுங்க. அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடவுளோட அருளால நல்லா இருக்கும். இங்க ஒரு குறையும் இல்ல. அது சம்பந்தியம்மா, நான் அர்ச்சனாவோட மொபைலுக்கு கூப்பிட்டேன், அவ எடுக்கல. அதான் இந்த நம்பருக்கு கூப்பிட்டேன். அர்ச்சனா வேலையா இருக்காளா என்ன? ஆமா, ஏதாவது வேலையா இருந்திருப்பா. நான் அவகிட்ட சொல்றேன். நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்ல வேண்டாம் வேண்டாம். வேலையா இருக்கான்னு சொன்னீங்கல்ல, என்ன இருந்தாலும் அது கல்யாண வீடு. சம்பந்தியம்மா, அர்ச்சனா கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. அமெரிக்கால இருந்து அவளோட சுலோச்சனா பெரியம்மா வந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு சாயந்தரம் அர்ச்சனாவையும் கார்த்திகையும் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்க 2 பேரையும் கொஞ்ச நேரம் எங்க வீட்டுக்கு அனுப்புவீங்க. இங்க பாருங்க, அவங்க அங்க வரதுல எனக்கு பிரச்சனை இல்ல. சரி, நான் போனை வச்சிடுறேன். விஷயத்த அர்ச்சனா கிட்ட சொல்லிடுறேன். சரிங்க சம்பந்தி அம்மா, நான் போனை வச்சிடுறேன். வணக்கம். அம்மா, அம்மா என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க சரியாதான் சொன்னீங்கம்மா. எனக்கு என்ன நினைச்சா ரொம்ப வெறுப்பா இருக்கு. இந்த மாதிரிலாம் நான் எப்படி யோசிச்சேன்னு கூட எனக்கு தெரியல. நான் கார்த்திக் அப்படி சொன்னதுக்காக என்ன நானே மன்னிக்க மாட்டேன். அவர் நிலைமைய சமாளிச்சு எனக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிட்டாரு. ஆனா நான் அவரை போய் அவரோட துக்கத்தை புரிஞ்சுக்காம நான் அவரை நீங்க சரியாதான் சொன்னீங்கம்மா. ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நல்லா யோசிக்கணும்னு, அதுவும் யார்கிட்ட எதை பேசுறோம்னு. கார்த்திக் கிட்ட எப்படி மன்னிப்பு கேக்குறதுன்னே எனக்கு தெரியலம்மா. ஆனா நீங்க என்ன மன்னிச்சிடுங்கம்மா, ப்ளீஸ் மன்னிச்சிடுங்கம்மா. நீங்க எனக்கு எவ்வளவு ஆறுதல் சொல்லிருப்பீங்க, ஆனாலும் என்னால எதையும் மறக்க முடியல. உங்க எல்லாரையும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னால நீங்க வெளிய ஆளுங்க கிட்ட போய் சொல்லி விஷயத்த சமாளிக்க வேண்டி இருந்தது. எப்ப பாரு அழுதுகிட்டே இருந்தேன், மூஞ்சிய திருப்பிட்டு போயிட்டு இருந்தேன். நான் ஏன் அப்படி எல்லாம் பண்ணேனே எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லம்மா. அழுகையை நிறுத்து அர்ச்சனா. மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தா நம்ம என்ன பண்றோம் நமக்கே தெரியறது இல்ல. ஆனா இப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டல, இப்ப எல்லாத்தையும் சரி பண்ணிடு. அழாத அர்ச்சனா. உன்கிட்ட நான் கோவப்பட்டு பேசுறேன்னா உன்னை நான் என் பொண்ணா நினைச்சதுனாலதான், ஒரு அம்மாங்கிற உரிமையில தான் சொன்னேன். சரி அர்ச்சனா, எழுந்துரு. அழாத, எழுந்துரு அர்ச்சனா. இப்படி வந்து உட்காரு, இப்படி வந்து உட்காரு அர்ச்சனா. இங்க பாரு அர்ச்சனா, நீங்க 2 பேரும் இப்படி மனசு கஷ்டப்படுறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை.
ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ எதை செஞ்சாலும் அதை நாங்க தப்பா எடுத்துக்கிறதே இல்ல. புரியுதா உனக்கு? நடந்தது எல்லாம் நீ தயவு செஞ்சு முழுசா மறந்துடு அர்ச்சனா. நாளைக்கு என்ன நடக்க போகுதோன்னு யோசிச்சு ஏன் இப்பவே உன் மனசை கஷ்டப்படுத்திக்கிற? இன்னைக்கு சந்தோஷமா இரு. சரியா? எழுந்துரு. அப்புறம் அர்ச்சனா, உங்க அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க. அது என்னன்னா, உங்க சுலோச்சனா பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்களா? உன்னையும் கார்த்திகையும் சாயந்தரம் வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்களா? 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. மறுபடியும் என்ன யோசிக்கிற? எதை பத்தியும் யோசிக்காத. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சந்தோஷமா அவங்கள பாத்துட்டு வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? இதுல என்ன இருக்கு? கெஸ் பண்ணுங்க பிரதர் இன் லா. பரவாயில்லையே, இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஓ தேங்க் யூ. இன்னைக்கு யாருக்காவது பிறந்த நாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியப்பா, இவங்க சும்மா தான் செஞ்சாங்க. சரி சரி, நம்ம சாப்பிடலாம். நோ 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 நோ, இப்ப வேண்டாம். இத நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். அர்ச்சனாவும் கார்த்திக்கும் வந்ததுக்கு அப்புறமா சாப்பிடலாம். அவங்க எப்ப வர போறாங்க? இன்னைக்கு ஈவினிங் ரொம்ப ஸ்பெஷல் ஈவினிங். சொல்ல பெரியமா, ஸ்பெஷல்னா எப்படி? பாத்துக்கிட்டே இரு, மியூசிக் இருக்க போது நாம எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். ரொம்ப நேரம் பேசலாம். ரொம்ப சிம்பிளான விஷயத்த சூப்பரா மாத்தலாம். ஆனா அதுக்கு நீங்க எல்லாருமே சீக்கிரமா ரெடி ஆகணும். சரியா? ரெடியா இருக்கணுமா? எதுக்கு ரெடி ஆகணும்? இருக்க போறது நாம தானே. சோ வாட்? இன்னைக்கு சாயங்காலம் எல்லா நாள் மாதிரி இருக்க கூடாது. ஒரு செலிப்ரேஷன் மூட் இருந்தா நல்லா தானே இருக்கும். லைஃப்னா இதானே. எல்லாரும் எழுந்துருங்க. எழுந்துருங்க பிரதர் இன் லா, சீக்கிரம். ஆன்ட்டி எழுந்துருங்க. ராதிகா கெட் அப். கம் ஆன் கம் ஆன். வந்தனா எழுந்துரு. என்ன சூர்யா உட்கார்ந்துட்டு இருக்க? பெரியமா இருங்க, என்ன சொல்றீங்க நீங்க? ஓகே ஓகே. கார்த்திக், அது அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க. சுலோச்சனா பெரியமா நம்ம 2 பேரையும் மீட் பண்ணணும்னாங்களா? சரி, நாம போயிட்டு வரலாம். தேங்க்ஸ் கார்த்திக். கார்த்திக், இந்த ஷர்ட்டை போட்டுக்கோங்க. இங்க பாரு மாணிக்கம், காலிஃப்ளவரை பார்த்து வாங்கு. போன தடவை நல்லாவே இல்ல. சரிங்கம்மா, இந்த வாட்டி நல்லதா வாங்கிட்டு வரேன். சரி சின்னம்மா, எனக்காக வெண்டைக்காய் வாங்கிட்டு வர சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு வெண்டைக்காய் வத்த குழம்பு சாப்பிடணும் போல தோணுது. சரிங்கம்மா, உங்களுக்கு இன்னைக்கு காரசாரமா பண்ணி தர்றேன். கவலையப்படாதீங்க, இப்ப வந்துடுறேன். அர்ச்சனா, ரெடி ஆயிட்டியாமா? அர்ச்சனா, வண்டியில ஸ்வீட் வச்சிருக்கேன். எல்லாமே நான் செஞ்சது. உன்னோட பெரியம்மாக்கு கொடுத்துரு. அண்ணி எங்க போறீங்க? அது என் பெரியம்மா அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. அவங்கள தான் பார்க்க போறேன். தனியா போறீங்களா என்ன? இல்ல, அது அம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வரோமா? சின்னம்மா, நானும் போறேன். எனக்கு கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணணும்னு தோணுது. இந்த மாதிரி நேரத்துல நிறைய வாக்கிங் பண்ணணும்னு டாக்டர் கூட சொல்லிருக்காங்க. அண்ணி, என்ன பார்க்ல டிராப் பண்ணிட்டு போறீங்களா? அம்மா பிந்து, நீ லக்ஷ்மி கூட போயிட்டு வாயே. அவ உன் கூட வந்தா உனக்கு துணையா இருக்கும்ல. அதுவும் இல்லாம இவங்க போற வழியில பார்க் இல்லம்மா. நீங்க போயிட்டு வாங்க. எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்கல்ல. சொல்ல போனா அண்ணா அண்ணிய சந்தோஷமா பாத்துக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு.
நீ சொல்றது உண்மைதான் பிந்து. கட்டின புருஷ பொண்டாட்டியை சந்தோஷமா பாத்துக்கலன்னா வேற யார் பாத்துக்குவா? நீ போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ. உனக்கு நான் ஜூஸ் அனுப்பி விடுறேன். கார் கீ நான் ரூம்லயே மறந்து வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கார்த்திக், இன்னைக்கு நான் டிரைவ் பண்ணட்டுமா? நீயா? உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா. சரி. தேங்க்ஸ் கார்த்திக்.